ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது குலாப் ஜாமுன் எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சு பாலை ஊற்றி நல்லா காய வச்சு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. பால் சூடாக இருக்கக்கூடாது, நல்லா ஆறி இருக்கணும். நான் இப்போ எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த விதமான குலாப் ஜாமுன் மிக்ஸ் இருந்தாலுமே எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் போட்டு ஆற வச்ச பாலை ஊற்றி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு மூடி போட்டு ஓரமாக வச்சிடலாம். இப்போ சர்க்கரை பாகு காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து அதில் ஒரு பேக்கெட்டுக்கு 500 கிராம்ஸ் சர்க்கரை. நீங்கள் மெஷர்மெண்ட் இல்லை அப்படின்னா எந்த பாத்திரத்தில் சர்க்கரை எடுக்கிறீங்களோ அதே பாத்திரத்தில் தண்ணி எடுத்து போட்டு நீங்கள் கொதிக்க வைக்கணும். கொதிக்கும்போது ஒரு ஏலக்காய் பவுடர் போடணும். உங்கள்கிட்ட குங்குமப்பூ இருந்ததுன்னா குங்குமப்பூ போடலாம், ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா விட்டுடலாம், அது ஆப்ஷனல் தான். அப்படி இல்லைன்னா ஃபுட் கலருமே ஆட் பண்ணுவாங்க. ஃபுட் கலர் இருந்தால் ஒரு சிட்டிகை தான் போடணும், நிறைய போடக்கூடாது. இது நல்லா கொதிச்சா போதும், ஒரு கம்பி பத அளவுலாம் தேவைப்படாது. கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துட்டு ஊற வச்ச மாவை குட்டி குட்டி கையில் நெய் அப்ளை பண்ணிவிட்டு குட்டி குட்டி உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுக்கணும். நல்லா சாஃப்டாக உள்ளங்கையிலே வச்சு நீங்கள் சாஃப்டாக உருட்டுங்க. இல்லை ஹார்டாக உருட்ட ஆரம்பிச்சிங்கன்னா விரிசல் வர ஆரம்பிச்சிடும். சாஃப்டாக உருட்டி எடுத்து நீங்கள் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்தி எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வறுத்துட்டிங்கன்னா நல்லா வெளியே ப்ரௌனிஷாக ஆகிடும், உள்ளே வேகாமல் போயிடும். அதனால் மீடியம் ஸ்லோலியும் இல்லாமல் ஹைலும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேம்லேயே என்ன பண்ணுங்கள், வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்த உருண்டைகளை நீங்கள் சர்க்கரை பாகில் போட ஆரம்பிச்சிடுங்க. போட்டு ஒரு 2 ஹவர்ஸ் இல்லை 3 ஹவர்ஸ் நல்லா ஊற ஆரம்பிக்கணும். ஊறினதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். சர்வ் பண்ணிக்கிட்டிங்கன்னா குண்டு குண்டு குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவே வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் அது இப்போ ஊற வச்சதை ஜாமுனை நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். என்னோடய பசங்க பண்ணுற சேட்டைகளையும் நீங்கள் பாருங்கள். அது குட்டி குட்டி ஷார்ட்ஸாக எடுத்து நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை லைக் பண்ணுங்கள். அவங்க டெய்லி பண்ணுற ரொட்டீனை தான் நான் அவங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன். அவங்க சின்னதுலேயே எல்லார் வீட்லேயுமே பண்ணுற சேட்டைகள் தான். பட்டு எல்லாருமே அதை நம்ம கேப்சராக எடுக்க மாட்டோம் இல்லையா, அதை நான் குட்டி குட்டி தான் எடுத்து உங்களுக்கு கேப்சர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்த்து சந்தோஷமாக இருங்க. இப்போ நான் அதை ஊற வச்ச குலாப் ஜாமுனை உங்களுக்கு நான் கட் பண்ணி எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக கட் ஆகும். நல்லா விரிசல் விடாமல் வந்திருக்கு பாருங்கள். கட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.